ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்லேயே ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இது போக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல் சப்ஜெக்ட், இப்போ பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, இதே மாதிரி வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய 10 யூனிட், அதுக்கப்புறம் தமிழ், நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஓவரால் ரேங்கிங் வந்து வரும். மொத்தம் எவ்வளோ பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, டாப் மார்க் வாங்கினவங்க வந்து என்ன ரேங்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில் ரிப்போர்ட், டீட்டெயில் அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் காமனாக கேட்ட டவுட்டு, அந்த டேட்டில் மட்டும் தான் எழுத முடியுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து லேட்டாக கூட பார்ப்பீங்க. நீங்கள் வந்து என்னைக்கு பார்க்கிங்களோ எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணியே டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி சொல்யூஷன், ரேங்கிங் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து இருக்கும், குயிக் லேர்னிங் ஃபார் ஆல். ஸோ இந்த நேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர், iOS ரெண்டுக்குமா லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அங்கேருந்தே டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாகின் பண்ணோன்னா ஹோம் பேஜ் பார்த்தோம், மொதல் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோடு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ மெட்டீரியல், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வரிசையாக டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே வரிசையாக எல்லாமே வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான். இதில் முதல்ல இருக்கதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 4 சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் நம்ம வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறது. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் படி பாலிட்டி மட்டும் தான் ஆக்டிவ் ஆகிருக்கும். ஸோ இது போக வரிசையாக ஒன்று ஒன்றா ஆக்டிவ் ஆகும். இதில் இந்த அட்டெம்ப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டமாக இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வியூ சொல்யூஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் என்ன, நீங்கள் போட்ட ராங்கான ஆன்சர், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து அந்த ரேண்டமாக அங்கே பாலிட்டிக்கு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக குளோபல் ராங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து காலையில் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 70 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறது மேலே வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து பெர்சன்டேஜ், ஸோ வந்து 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் மார்க் வாங்கினவங்க, நீங்கள் அதை வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டாப் 20 யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஸோ வந்து அவங்களோட நேம் எல்லாமே வந்து வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் கிரேட் என்ன, உங்கள் கிரேட் என்ன. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் மார்க்கு, இப்போ வந்து டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 70 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து 50க்கு 45 கொஸ்டின் போட்டிருப்பாங்க, 42 போட்டிருப்பாங்க, 20 போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் மார்க் என்ன, இது வரைக்கும் 50க்கு ஹையஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 42. நம்ம வந்து இப்போ தான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பேர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக பார்த்தோம் அப்படின்னா வந்து 50க்கு 50 போடுறவங்களும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்கீங்க, எவ்வளோ கம்மியாக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ டைமிங்கில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து டைமிங் வந்து வரும். ஸோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கலாம். நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான அப்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீட் குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்புங்க. ஸோ அதோட சேர்த்து உங்கள் நேம் வந்து அனுப்பிடுங்க. நம்ம உங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணிட்டு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே வந்து அனுப்புவோம். ஓகே, ஸோ வந்து டெஸ்ட்டுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இன்றைக்கி பாலிட்டி February 25. ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து லேட்டாக கூட வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டு INM என்னைக்கு, ஜாகிரஃபி என்னைக்கு, ஹிஸ்ட்ரி என்னைக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம வரிசையாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்தந்த டேட்டில் வந்து அட்டன் பண்ணுங்கள். ரேங்கிங் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரேங்கிங் பார்க்கும்போது தான் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம், இன்னும் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும் எல்லாமே தெரியும். ஏன்னா இது வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே, ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேறு ஏரியாவில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து வீட்டில் கொஞ்சம் செல்ஃபாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுவாங்க.
அப்போ நீங்கள் அந்த லெவலில் நீங்கள் வந்து எத்தனை இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரி நீ வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.